இருக்கு. ஜெய், சத்யராஜ், யோகி பாபுலாம் நடிச்சிருக்காங்க. சிறப்பா இருக்கு படம். படம் நல்லா யதார்த்தமா இருக்கு. சமூக சமூக நலம் சார்ந்த படம். அது வந்து இந்த கருத்தை வந்து ஒரு காமெடியா சொல்லியிருக்கிறாங்க. படம் பார்க்கறதுக்கு 3 மணி நேரம் அப்படியே டைம் போறதே தெரியல. யதார்த்தமா இருக்கு. சில நேரங்கள்ல நம்ம உணர்வெல்லாம் கடத்துற மாதிரி இருக்கு. நம்ம உணர்வை டச் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப இருக்கிற சமுதாய மக்கள் இந்த படத்தை ஏத்துப்பாங்க. அந்த மாதிரி தான் கதை. அந்த அந்த எல்லாமே குழந்தை தான். அந்த மாதிரி நல்லா மக்களை டச் பண்ற மாதிரி நல்லா இருக்கு. யதார்த்தமா முழுக்க முழுக்க காமெடி தான். முழுக்க முழுக்க காமெடி தான். எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணலாம். சில நேரங்கள்ல கண்ணீர் வடிக்கிற மாதிரி சில எமோஷன்ஸான சீன்ஸ் எல்லாம் இருக்கு. நல்லா இருக்கு படம், பார்க்கலாம். நல்லா பண்ணிருக்கிறார். அவரு தான் நல்லா யோகி பாபு தான் ஹைலைட் ஹீரோவே. நல்லா பண்ணிருக்காரு. ரொம்ப அதான் ஜெய்க்கும் நல்ல ஒரு நல்ல நல்ல அவரும் நல்ல வேல்யூவா இருக்கிறார். குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படம் தான். குடும்பத்தோட பார்க்கலாம். குடும்பத்தோட பார்த்தா நல்லா இருக்கும். ஆமா முழுக்க முழுக்க எல்லாருமே அவங்க என்ட்ரா ஆகிற விதம், அவங்க பேசுற டயலாக் எல்லாமே சிரிப்பாவே இருக்கு. இன்டர்வியூ இடைவெளிக்கு பிறகு நல்லா இருக்கு படம். நல்லா இன்னும் விறுவிறுப்பா இருக்கு. ஆமா இருக்கு. கட்டாயம் விஜய் விஜய் பார்த்த ஃபீல் தான் இருக்கு. பார்க்கலாம். மலையராஜ்ல நீ என்ன சொல்ல வந்தீங்க? எதுவுமே கிடையாது. இது ஒரு கண்டென்ட், ஒரு எடுத்து அவங்க காட்டு போறாங்க, அவ்வளவுதான். இந்த ட்விஸ்ட் டர்ன்ஸ் எதுவுமே இருக்காது. அவங்க அங்க வேலையை அவங்க செஞ்சிருக்காங்க, அவ்வளவுதான். அவங்களாம் நல்லா தான். அவரோட காமெடி நல்லா தான் இருக்கு. ஒன் டைம் ஆச்சு. ஃபேமிலி கண்டிப்பா கிடைக்கும். அது வேற எதுவும் மெசேஜ்லாம் இந்த படத்துல எதுவுமே இல்லை. இது ஒரு காமெடி படம் தான். இதுல நீங்க மெசேஜ்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. நீங்க வந்தீங்கன்னா காமெடியா, நீங்க ஃபோக்கஸே காமெடி தான். நீங்க வந்தீங்கன்னா காமெடி பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு தான் பண்ணிருக்காங்களே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. ஃபேமிலி ஆடியன்ஸும் கண்டிப்பா கனெக்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கு. பேபி படம் வந்து ஒரு 2 குழந்தைகள் மாறுது, அதான் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப நல்லாவே எடுத்துன்னு போயிருப்பாங்க. அப்புறம் நிறைய பட்டாளங்க நடிச்சிருக்காங்க, நிறைய ஆர்டிஸ்ட். எல்லாருமே அவங்களுக்கு என்ன கேரக்டர் கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. படமும் நல்லா இருக்கு. இல்ல கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஆனா சில ஆனா பழைய ஜோக் தங்கத்துறையெல்லாம் வச்சு தம்சம் பண்ணியிருக்காரு. யோகி பாபு வந்து சரியா எடுபடல. சரியா சில இடத்துல வந்து கொஞ்சம் லேக் இருக்கு அவரது மட்டும். மற்றதெல்லாம் ஓகே, படம் நல்லா இருக்கு. ஆமாமா, அவரும் ஒரு குழந்தைக்கு அப்பாவா நடிச்சிருக்காரு. அதுவும் நல்லா பண்ணிருக்காரு. ஃபீல் பண்றதுல இருந்து எல்லாமே ஆக்டிங் நல்லா இருக்கு. அது என்னன்னா, இது பழைய படங்க. ஆனா இந்த இது இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. படம் நல்லாவும் இருக்கு. காலேஜ் பசங்க வந்தாங்க, கப்பிள்ஸ் வந்தாங்க. இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டேனால அவங்க ஓரமா அவங்க என்ஜாய் பண்ற படத்தை என்ஜாய் பண்ணிருந்தாங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸா வந்தவங்க எல்லாருமே சிரிச்சிட்டு இருந்தாங்க. சில காமெடிக்கெல்லாம் அவங்க திருப்பி ஒரு கவுண்டர் போட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் வரும்போது ஜெய்சர் மேல வச்சிருந்த அந்த ஒரு இது பார்த்து அவங்க ஃபேன்ஸ்ல எல்லாம் வந்தாங்க. அவங்க எல்லாம் வந்து பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. அவர் காமெடிக்கோ அவர் எமோஷன் சீன் வரும்போதெல்லாம் வந்துட்டு நிறைய அவங்க எல்லாம் ஒரு சைட்ல அவங்க என்ஜாய் பண்ணிருந்தாங்க. ஸோ ஒரு மாதிரி திருப்தியா பேக்டா இருந்துச்சு. கரெக்ட். ஏன்னா அவர் அந்த டைம்ல ஃபாஸ்டிங்ல இருந்த டைம்ல அவர் டான்ஸ் பண்ணாரு. ஃபைட் சீன் இருந்துச்சு. ஏன்னா நான் கூடயே இருந்தேன். எனக்கு அவர் ஒரு 2-3 நாள் அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட ரொம்ப சூப்பரா பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவர் என்ன ரொட்டீன் ஃபாலோ பண்றாரு முதல்ல எனக்கு தெரியறதுனால கொஞ்சம் சாப்பிடாம நம்ம ஒரு நாள் ஃபுல்லா இருக்கிறது கஷ்டம். பட் அந்த ஃபாஸ்டிங் டைம்ல அவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு டெடிகேட்டடா இது ஒர்க் பண்ணாரு. ஃபைட் சீன்ஸ், டான்ஸா இருக்கட்டும் சரி, எனர்ஜி டவுன் ஆகும்போது அது தெரியவே தெரியாது உங்களுக்கு படம் ஃபுல்லா. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ரொம்ப இன்ஸ்பைரிங்காகவும் இருந்துச்சு. ஸோ மறக்காம பேபி பாருங்க. உங்க ஆதரவு ரொம்ப தேவை. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூங்க.